அன்னைக்கு பிரச்சனைக்கு அப்புறம் அவங்களும் கேஸ் கொடுத்தாங்க, நானும் கேஸ் கொடுத்தேன். ரிமாண்ட் பண்றதெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைய டச் பண்ணி அதுக்கு வேற மாதிரி உமன் ரிலேட்டடா வருது, ஹராஸ்மெண்ட்ல வருது. எது ஓகே இதுலயோட முடிச்சுக்கிறீங்களா இல்லை உமன் ரிலேட்டடா பேசுகிறீங்களா? ஓகே, ஸ்ரீரங்க ஆளுநர் போவாங்க. போன பிறகு அங்க என்ன அதெல்லாம் சொல்லுங்கம்மா. நான் என்ன அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஸ்ரீரங்க ஆளுநர் போயிட்டு இப்ப அவங்க போவாங்க, உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தப்பு எதுவுமே கிடையாது. அததான் சொல்றேன், தப்பு இருக்கா இல்லையா? ஃபுட்டேஜ் இருக்கு, எடுத்தோடனே கேஸ் போட முடியாது. எல்லாமே இருக்குது. இதுல ஹராஸ்மெண்ட்ல கொண்டு வராங்க. தப்பா பேசவே கிடையாது. நீங்க பேச தயவு செய்து பேசாதீங்க. பெண்கள் சம்பந்தப்பட்டதுக்கு ஜென்ஸ் நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. வேலை கை வச்சது உண்மை, எங்க அம்மாவை அடிச்சது உண்மை. உண்மை இருக்குன்றத நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச. இதை முறைச்சி பார்த்தே போகிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் டாஸ்மார்க் சீனிங்கிறவர். நம்ம இடத்துல வந்துட்டு பிரச்சனை பண்ணி பாதை கேட்டுட்ருக்காரு. முன்னாடி இருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து எங்களோட பாதைன்னு சொல்லி அந்த போலீஸ்காரவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து வீட்டில் வந்து சர்க்கார் இடம்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து மிரட்டிட்டு போகிறவங்களையும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சிங்கப்பெண் படைக்கு வந்து கால் பண்ணிங்களான்னு. அவங்க கால் பண்ணி வந்து பேசினதான் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். அவங்க பேசி என்ன சொன்னாங்கன்னா, எங்களை ஸ்ரீரங்கம் மகளிர் காவல் நிலையத்துக்கு வர சொல்லிவிட்டு இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிங்கன்னா ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்துட்டு உங்களை கைது பண்ண வேண்டியது இருக்கும். எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கும் என் பிள்ளைக்கும் சேஃப்டி வேணும், என்னோடய பாதைக்கு நான் காம்பவுண்டு போட்டுக்கிறேம்மா, எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எங்கேருந்தோ ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ அவங்களோட மனைவி உமா மகேஸ்வரி வந்துட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்க, காம்பவுண்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களையும் பிரச்சனை பண்ணி விரட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆள் வேலை பார்க்க விடாதபடி. அது போக வீட்டில் வந்து மாற்றி மாற்றி முன்னாடி இருக்க வீடியோலெல்லாம் காமிச்சேன். இது மாதிரி நிறைய பேர், ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போயாவது சிசிடிவி கேமரா போட்டோம். இதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா போடுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவெல்லாம் அடித்தார். டாஸ்மார்க் சீனிங்கிறவர் வந்து எங்கள் அம்மாவை, என் தங்கச்சியை அடித்து, அது மட்டும் இல்லாமல் தடுக்க போன என்னையும் வந்து அவங்களோட பையன் வந்து ரோஹித் என்னையும் வந்துட்டு நெஞ்சிலே உதச்சி இந்த பின்னாடி இருக்க செவுத்தில் விழுந்து நான் கீழே விழுந்தேன். அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவில் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னை எங்கள் அம்மாவையும் என்னையை அடிக்கிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சியை அடித்த உடனே நான் மகளிர் இதில் வந்துட்டு உறையூர் காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி 100க்கு கால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உறையூருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கால் போச்சு. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுங்கன்னு சொல்லி உடனே வாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே வந்தாங்க. கொஞ்சம் வந்துட்டு வந்து நிற்கிறாங்க. அதுக்கு உடனே எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வெளியில் போயிருந்தாங்க, எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து என் பிள்ளையை எப்போ நீ அடிச்சேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேலே கட்டை எடுத்து எங்கள் அம்மா மண்டையும் உடச்சி, அதாவது 2 போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க. நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி என் தங்கச்சியை அடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து எப்போ நீ என் பிள்ளையை அடிச்சேன்னு கேட்டோன்னே எங்கள் அம்மா பிடிச்சி அடித்து கீழே தள்ளி விட்டு பெரிய பிரச்சனையாகி இப்போதைக்கு 2 போலீஸ்காரங்க நின்று தடுத்துருக்கலாம். அவங்க நினச்சிருந்தா அடிக்க விடாமல் தடுத்துருக்கலாம். இத்தனை நான், என் தங்கச்சி, எங்கள் அம்மா எல்லாமே ஜிஹெச்சில் அட்மிட் ஆயிருந்து 3 நாள் கழிச்சு தான் எங்கள் கேஸ் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா ரெக்கார்டு இருக்குங்க பாருங்கள், இந்த போலீஸ்காரங்க வந்து உண்மையை மறைச்சிட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது பார்க்கலன்னு சொல்லி. நான் சொன்னேன், சார் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல சார், அதை பாருங்கள் சார், எடுங்க சார்னு எவ்வளவோ போராடினங்க. அதை வந்து மறைச்சி ஒரேயூர் காவல் நிலையத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் அட்மிஷன் ஆனதுக்காக மட்டும் சீனிங்கிறவர் மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அவரே வந்து ஜாமீன் வாங்குறதுக்கும் அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே உதவி பண்ணி ஜாமீனோடையும் வெளியிலையும் வந்துட்டாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் திருப்பியும் டெய்லியும் ஆளுங்க வந்து மாற்றி மாற்றி எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். எனக்கு தெரியலங்க எந்த வழியில் போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக தெரியலங்க. ஏன்னா வந்து நம்ம போலீஸை நம்புகிறோம், நமக்கு வந்து போலீஸ்கிட்டேருந்தும் சரியாக சப்போர்ட் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நான் பொதுமக்களான உங்ககிட்ட யாராவது உதவி பண்ணுவீங்க, யாருக்காவது இது ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, டெய்லியும் வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டு அம்மா வந்துருச்சா வேலைக்கு போனேன்னு எனக்கும் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது. யாராவது உதவி பண்ணுங்க பார்க்குறவங்க. அந்த வீடியோவை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமே, என் பிரச்சனையை சொன்னதுக்கு காரணமே, எனக்கு வந்து எப்படி போகிறதுன்னு வழி தெரியலை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உண்மையான அதிகாரியா என்னன்னு கூட ஒரு ப்ரூஃபு கிடையாது. இந்த பொது இடம்னு சொல்கிறாங்க, அதுக்கான சாட்சியை கூட இன்ன வரைக்கும் காட்டல. ஆனால் யார் யாரோ வராங்க, பார்க்குறாங்க, மிரட்டுறாங்க. எனக்கு எந்த வழியில்
போகிறதுன்னு தெரியாமல் தான் எனக்கு வந்துட்டு உங்களெல்லாம் வந்து ஒரு அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, அக்காவா, அம்மாவா நினச்சி நான் கேட்குறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எனக்கு ஒரு வழி காட்டுங்க. உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். வந்து பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் வந்து எங்களோட பத்திரத்தை வந்து எடுத்தும் காட்ட முடியாது. நாங்கள் போலீஸ்காரங்கள்ட்ட காமிச்சோம். அந்த அம்மாவும் பார்த்துட்டு இது படி வரைபடப்படி நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு எப்படி எந்த வழியில் போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணி கொடுங்க.